ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பனிக்கூட நீர் அதிகரிக்க தேவையான உணவு வகைகளை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருத்தவங்க கன்சீவாக இருக்கும்போது உடலில் பலவித மாற்றங்கள் உண்டாகும். கருப்பையில் வளரக்கூடிய குழந்தை பாதுகாப்பாக இருக்க குழந்தை பனிக்கூட நீரில் மிதக்குது, அதாவது அம்னியோட்டிக் திரவம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். நீங்கள் கன்சீவான 12 நாட்களுக்கு பிறகு உங்கள்கிட்ட இருந்து எடுக்கப்படும் ஒரு நீரும், அது மாதிரி கன்சீவ் ஆகி 5வது மாதத்துல இருந்து குழந்தைக்கு வரக்கூடிய சிறுநீரும் காரணமாக இருக்கும். குழந்தையை மிதக்க செய்யும் இந்த பனிக்கூட நீர் தான் குழந்தையை பாதுகாப்பாக வச்சிருக்கு. இந்த திரவத்தினால தான் குழந்தை நீந்தவும் சுவாசிக்கவுமே கற்றுக்கொள்ளும். சில சமயங்களில் குழந்தை இந்த அம்னியோட்டிக் திரவத்தை குடித்து விடுவதால் அம்னியோட்டிக் திரவம் குறைஞ்சிவிடும். இது மெடிக்கல் டேர்மில் ஒலிகோஹைட்ரோமனேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கன்சீவ் ஆகி நீங்கள் ஸ்கேன் எடுக்கும்போது இது நல்லாவே தெரியும். இந்த அம்னியோட்டிக் திரவம் அதிகரிக்கவும் அது குறையாமல் இருக்கிறதுக்கும் என்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்லாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல டெய்லி 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும் கண்டிப்பாக. கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ தெரியாது, ஆனால் கன்சீவ் ஆன பின்னாடி உங்கள் குழந்தையோட வளர்ச்சியை நினச்சி அதிகமாக தண்ணி எடுத்துக்கணும். உணவு வகையில் கடினமான உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது. ஜூஸ் ஐட்டத்தை அதிகமாக எடுத்துக்கணும், அதாவது திரவ ஆகாரங்களை எடுத்துக்கணும். தண்ணீர் மட்டும் எடுத்துக்கிறாமல் நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள், பழங்கள் அன்றாட வாழ்க்கையில் எடுத்துக்கணும். திரவ ஆகாரங்களை அதிகமாக நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு அம்னியோட்டிக் திரவம் குறையாமல் இருக்கும். ஒரு சிலருக்கு தண்ணீர் நிறையா குடித்தா வாந்தி வரும், ஒரு சிலருக்கு சிறுநீர் அதிகமாக கழிக்கணுன்ற எண்ணம் இருக்கும். இதனாலே போதுமான அளவு தண்ணி எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் கர்ப்ப காலத்தில் நீங்கள் அதிகமாக தண்ணி குடிச்சு தான் ஆகணும். ஏன்னா உடலின் நீரின் அளவு அதிகரிக்கிறதுனால அம்னியோட்டிக் திரவத்தின் அளவும் அதிகரிக்கும். வெஜிடபிள் சூப் மணிக்கு வச்சு சாப்பிட்லாம், அது மணிக்கு பழத்தை வச்சு ஜூஸ் போட்டு சாப்பிடலாம். நாள் முழுக்க 3 லிட்டருக்கு மேலே திரவங்கள் எடுக்கிறது நல்லது. தினசரி 3 அல்லது 2 விதமான காய்கறிகள் எடுத்துக்கணும். இது பொரியலாகவோ அவியலாகவோ எடுக்கலாம். அதிகமாக எண்ணெய் சேர்த்த காய்கறிகளை எடுத்துக்கக்கூடாது. காய்கறிகளில் நீங்கள் எடுத்துக்கிற வேண்டியது வெள்ளரிக்காய், கீரைகள், முள்ளங்கி, ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர் போன்றவை காய்கறிகளாக அதிகமாக எடுத்துக்கலாம். இந்த வகையான காய்கறிகளில் 90% மேலே நமக்கு நீர்ச்சத்து இருக்குது. இதனால் இதை அடிக்கடி எடுத்துக்க வரும்போது உங்களுக்கு நீர்ச்சத்து குறையாமல் இருக்கும். உங்கள் உடலை நீரோட்டமாக வச்சுக்கிறதுக்கு சிறந்த வழி பழங்கள். எல்லா பழங்களையும் சேலட் ஆக்கியும் சாப்பிடலாம். பழங்களில் தர்பூசணி, தக்காளி, ஸ்டார் ஃப்ரூட், ஸ்ட்ராபெரி பழம், இதிலெல்லாம் 90% மேலே நீர்ச்சத்து இருக்குது. இது எடுக்கும்போது உங்களுக்கு நீர்ச்சத்து குறையாமல் இருக்கும். கன்சீவாக இருக்கும்போது சிலருக்கு மது பழக்கம் இருக்கும், அதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும். இந்த மது பழக்கத்தினால அம்னியோட்டிக் திரவம் குறைய வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி யூரின் வந்தாலும் நீர்ச்சத்து குறைய வாய்ப்பு இருக்குது. மிதமான உடற்பயிற்சி செய்யறதுனால உங்கள் உடல் சோர்வு இல்லாமல் இருக்கலாம். அது மாதிரி கால்களில் வீக்கமும் உண்டாகாமல் இருக்கும். நைட்டு ஒரு 1/2 hour வாக்கிங் போயிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கம் வரும். நீங்கள் செய்கிற உடற்பயிற்சி கூட அம்னியோட்டிக் திரவத்தை அதிகரிக்க செய்யும். இந்த உடற்பயிற்சினால் உங்களோட நஞ்சு கொடியில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யலாம். இதனால் இயற்கையாகவே அம்னியோட்டிக் திரவம் அதிகரிக்க செய்யலாம். இந்த திரவத்தின் அளவை குறையாமல் நீங்கள் பார்த்துக்கணும். இது குறையும் போது குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். சில சமயங்களில் மிகப்பெரிய ஆபத்தை கூட உண்டாகும். கன்சீவான முதல்ல இருந்தே நீங்கள் நீர்ச்சத்து ஆகாரங்கள் அதிகமாக எடுத்துக்கிற போது உங்களுக்கு 9th monthல இந்த அம்னியோட்டிக் திரவம் கம்மி அப்படின்ற நிலைமையும் வராமல் இருக்கும். இதனால் சிசேரியன் கூட ஏற்படலாம். அதனால் கரெக்டான லெவலில் அம்னியோட்டிக் திரவத்தை வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.